பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் ஆவலோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் பேசுவீராக, எங்கள் இருதயம் திறக்கப்படும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் இவ்விதமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான்? நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த காரியத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டதிலே இலக்கை அடைகின்றதான முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இங்கே வசனம் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஏன் அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று இங்கு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கூட தேவ நாமத்தின் நிமித்தமாய் எப்படி பகைக்கப்பட்டார்கள்,
அவர்கள் பகைக்கப்பட்டதையும் எப்படி அவர்கள் ஞானமாய் கையாண்டு அதிலிருந்து அவர்கள் தப்பினார்கள், தேவனுக்கென்று எத்தனை ஆத்துமாக்களை அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி எப்படி முடிவு பரியந்தம் நிலை நின்றார்கள் தங்களுடைய ரட்சிப்பிலே என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். எடுத்து வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 3:8. அச்சமயத்தில் கல்தேயர் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 3ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இங்கே நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் என்னவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் என்கிறதான ராஜா ஒரு பொற்சிலையை உருவாக்கி அந்த பொற்சிலையை தன் தேசத்தை அரசாளுகிறதான தன் தேசத்திலே வைத்து அதை அந்த தேசத்தின் குடிகள் அத்துணை பேர்களும் வணங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். யார்? நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு ராஜா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அத்தனை குடிகளும் யாரை வணங்க வேண்டும்? அந்த ராஜா செய்ததான அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்பது ராஜாவுடைய உத்தரவாய் காணப்படுகிறது. நன்றாய் நீங்கள் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது என்ன சொல்லப்படுகிறது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான தானியேலுடைய தோழர்கள் நாங்கள் ராஜா வைத்ததான இந்த பொற்சிலையை ஒரு பொழுதும் வணங்க மாட்டேன் என்று என்ன பண்றாங்க? திட்டவட்டமாய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர் சொல்லினதை கவனிக்கணும். இங்க கவனிங்க. அந்த 3 பேரும் திட்டவட்டமாய் ஆணித்தனமாய் சொல்லியதான அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து யாரிடத்துல சேர்க்கிறார்கள்? ராஜாவினிடத்திலே சேர்க்கிறார்கள். என்னவென்று சேர்க்கிறார்கள்? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான இந்த 3 நபர்கள் நீர் வைத்ததான அந்த பொற்சிலையை வணங்க மறுக்கிறார்கள். உம்முடைய அதிகாரத்தை அவர்கள் மீறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை இப்படியே அவர்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் இவர்கள் நிமித்தமாய் என்ன அங்க நடக்கும்? என்ன அங்க நடக்கும்? நல்லா கவனிக்கணும். இங்க என்ன நடக்கும்ன்றாங்க? அநேகர் இவர்களை பின்பற்றும்படியாய் என்ன பண்ணிடுவாங்க? உம்முடைய சிலையை, நீர் வைத்ததான அந்த பொற்சிலையை வணங்க மாட்டாமல் போய்விடும் என்று ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இவங்க 3 பேரை இப்படியே நீங்க கண்டும் காணாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் ஒருவேளை இவர்களை பார்க்கிற அநேக கூட்ட ஜனங்கள் இவர்களை போலவே
அந்த சிலையை வணங்காத நிலை ஏற்பட்டு விடும் என்று தவறான ஆலோசனையை ராஜாவுக்கு கொடுக்கிறார்கள். இந்த ராஜா அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவனாய் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறான்? உடனடியாக அவர்களுக்கு அந்த 3 பேருக்கும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான அந்த 3 பேருக்கும் உடனடியாய் ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கொடுக்கிறான். என்ன சொல்றான்? கடைசி சந்தர்ப்பமாக, ஏப்பா கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தரேன், என்ன பண்ணும், நீங்க இந்த சிலையை நீங்கள் வணங்கி விட வேண்டும். அப்படி வணங்காத பட்சத்தில் பிரதானமாய் எரிகிறதான அக்னி ஜுவாலையிலே உங்களை என்ன பண்ணி விடுவேன், நான் எரித்து விடுவேன், போட்டு எரித்து விடுவேன் என்று அவர்களை எச்சரிக்கிறவனாய் இந்த ராஜா காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ராஜா எச்சரித்த பொழுது கூட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான அந்த 3 பேரும் ராஜாவினிடத்துல என்ன சொல்றாங்க? ராஜாவே, நீர் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க என்று ராஜாவை முதலாவது அவர்கள் வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தின பிறகு அவர்கள் என்ன சொல்றாங்க? ராஜாவே, நீர் வைத்ததான இந்த பொற்சிலையை நாங்கள் ஒரு பொழுதும் வணங்க மாட்டோம், வணங்க முடியாது. காரணம் என்ன? நாங்கள் வணங்குகிறதான எங்கள் தேவனே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, நாங்கள் வணங்குகிற தேவனே எங்களுக்கு பிரதானமானவராய் இருக்கிறபடியினாலே இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். ராஜா மீண்டுமாய் கேட்கிறான், ஏன்பா உங்களை தூக்கி உள்ள போட்டுருவோம், பரவாயில்லையா? அப்பவும் இவங்க என்ன சொல்றாங்க? நீர் அந்த அக்னி ஜுவாலையில் எங்களை போட்டாலும் சரி, நாங்கள் ஒரு பொழுதும் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று திட்டமும் தெள்ள தெளிவுமாய் அவர்கள் சுட்டி காட்டுகிறவர்கள், சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சேர்த்து சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன விஷயம்? நீர் அந்த அக்னி ஜுவாலையில் போடும் பொழுது அந்த அக்னி ஜுவாலையில் இருந்து தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை அந்த அக்னி ஜுவாலையில் இருந்து தப்புவிக்க வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை அந்த அக்னி ஜுவாலைக்கு தப்புவிக்காமல் அந்த அக்னிக்கு இரையாக எங்களை வைத்தாலும் சரி, ஒரு பொழுதும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று ஆணித்தனமாய் சொல்லுகிறதான மூவராய் இவர்கள் காணப்படுகிறார்கள். என்ன பண்றாங்க? மூவராய் இவர்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? அவர்கள் ஆணித்தனமாய் சொன்னதின் நிமித்தமாய் அந்த ராஜா என்ன பண்றான்? தூக்கி அந்த ராஜா என்ன பண்றான்? அந்த ராஜா என்ன பண்றான்? தூக்கி அக்னியில போட்டுறான். உட்கார். ராஜா தூக்கி உள்ள போட்டுறான். உள்ள போட்ட மாத்திரத்திலே நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? அன்புக்குரியவர்களே, 3 நபர்களாய் உள்ளே போட்டார்கள். ராஜா உற்று கொண்டிருக்கிறான், அவர்கள் என்னவாகிறார்கள் என்பதை. அங்கே 4 பேராய் சுற்றி உலாவினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ராஜா இதை பார்த்த பொழுது அவன் ஆச்சரியம் அடைகிறான்.
அவன் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, எதற்கு நான் இவைகளை சுட்டி காட்டுகிறேன் என்றால், நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவுடைய வழிகளை பின்பற்றும்படியாய் நாம் அவருக்குள்ளாய் வந்திருக்கிறோமானால், ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் நாம் இந்த உலகத்தின்குரிய காரியங்களை சுதந்திரிப்பதற்காக தேவனை மறுதலிக்கக்கூடியதான சூழ்நிலை ஏற்படுகிறதாய் இருந்தாலும், அவைகள் நிமித்தமாய் நாம் ஒருபோதும் அடிப்பணியாதபடிக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் செய்ததான காரியம் என்ன? எங்கள் ஜீவனே போனாலும், எங்களுக்கு மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், நாங்கள் தெரிந்து கொண்டதான இந்த உண்மையுள்ள தெய்வத்தை, இந்த உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒரு பொழுதும் விட்டு விலகாத இருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் என்கிறதான விசுவாசத்தின் நிலைப்பாடு ஆணித்தனமாய் அவர்கள் இருதயத்தில் இருந்தபடியினால் தான் அவர்களால் ஆணித்தனமாய் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு கிறிஸ்து என்னுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்கிறதான அநேக நபர்களிடத்திலே ஆணித்தனமான விசுவாசம் இல்லை. எதை குறித்து? ரட்சிப்பை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் ஆணித்தனமான விசுவாசம் இல்லாததின் நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. சில நேரங்களிலே, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே உலகத்துக்கென்று, உலக காரியங்களுக்கென்று ஒரு போராட்டங்கள் ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த நேரத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும்படியாய், தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் என்ன பண்றாங்க? சிலர் சொல்லுகிறதான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆணித்தனமாய் நிலை நிற்க முடியவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டதின் ரட்சிப்பிலே ஆணித்தனமாய் சொல்ல முடியவில்லை. தேவன் ஒருவரே தேவன் என்று, அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று ஆணித்தனமாய் சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு வைராக்கியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அநேக இடங்களிலே கிறிஸ்துவுக்கு எதிராய் பின்பற்றுகிறவர்களை அடிக்கிறவர்களாகவும் துன்புறுத்துகிறவர்களாகவும் அதை மறுதலிக்க பண்ண வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறவர்களாகவும் சிலர் காணப்படும் பொழுது, அந்த நேரத்திலே தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய், தன் குடும்பத்தை காத்துக் கொள்ளும்படியாய் சிலர் என்ன பண்றாங்க? அவர்கள் சொல்லுகிறதான சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்களோ அந்த உத்தரவை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு சிலர் நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்காய் ஒப்பு கொடுத்து நாம் ஊழியம் செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்றால், அந்த ஊழியத்திலே நாம் செய்யும் பொழுது சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள், சில துன்புறுத்தல்கள் கடந்து வரும் பொழுது
அவைகளிலிருந்து நாம் ஆணித்தனமாய் தேவனுக்கென்று நிலை நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆணித்தனமாய் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சில பேரின் நிமித்தமாய் ஒரு ஊழியக்காரர் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதின் நிமித்தமாக அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த உத்தரவிலே கீழ்ப்படிந்தவர்களாய் அவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்கள் என்ன செய்றாங்க? அதை செய்து விடுகிறார்கள். அதை கண்ட பொழுது மிகவும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாய் அது காணப்பட்டது. காரணம் என்ன? இந்த வேத புஸ்தகத்தை அவர்கள் கீழே போட்டு, திறந்து கீழே போட்டு, நீ எதை குறித்து பேசினாயோ, எந்த வார்த்தையை குறித்து நீ பேசினாயோ, அந்த வார்த்தைகளை, அந்த வேதத்தை உன் காலினாலே நீ மிதிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு இந்த ஊழியருக்கு கொடுக்கும் பொழுது, இந்த ஊழியம் செய்ததான அந்த மனிதர் முதலாவது முடியாது என்கிறார். பிறகு அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவர் அதை கீழே போட்டு தன் கால்களினால் அந்த வேதத்தை மிதிக்கிறவராய் காணப்படுகிறார். தன் கால்களிலே இந்த தேவ வார்த்தையாகிய வேத புத்தகத்தை மிதிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஊழியத்துக்கென்று உங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதே உங்களை எதற்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவருடைய வேலைகளை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். கவனிங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். சீஷர்களை கூட அவர் தன் வேலைகளுக்காகத்தான் என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்தார். அப்படி ஊழியத்துக்காய் உங்களை தேர்ந்தெடுத்தது நிமித்தமாக நீங்கள் செய்கின்ற கொண்டிருக்கிறதான இந்த ஊழியத்திலே ஒரு பிரச்சனையின் நிமித்தமாய் காணப்படும் பொழுது அந்த பிரச்சனையை நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், வைராக்கியத்துடன் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை நான் இந்த இடத்திலே உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஊழியம் செய்ய வருகிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறதான மனப்பக்குவம் உடையவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் திட்டவட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறவர்களாயும் எல்லா உபத்திரவங்களையும் தாங்கிக் கொள்ளுகிறவர்களாயும் நீங்கள் காணப்பட வேண்டும். எப்பேற்பட்டதான சூழ்நிலையிலும் சரி. காரணம் என்ன? ஒரு தேசத்தை காக்கும்படியாய் அந்த தேசத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான போர் வீரர்கள்
தன் தேசத்தை அவர்கள் எப்படி காப்பார்கள்? எப்படி காப்பாங்க? கண்ணும் கருத்துமாக தன் தேசத்தை பாதுகாப்பார்கள். யாரிடத்திலிருந்து? பொல்லாதவர்களிடத்திலிருந்து தன் தேசத்தை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பார்கள். போர் வீரர்கள், இராணுவத்தில் இருக்கிறவர்கள். ஒருவேளை சில சந்தர்ப்பங்களிலே யுத்தங்கள் ஆரம்பித்தால் அந்த யுத்தத்தில் போராடி ஜெயிக்கும்படியாய், தன் தேசத்தை காக்கும்படியாய், கவனிக்கணும், தன் தேசத்தை காக்கும்படியாய் என்ன பண்ணுவாங்க? யுத்த களத்தில் நின்று எதிரிகளோடு போராடுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டதான மனநிலையில் போராடுவார்கள் தெரியுமா? நன்றாய் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்னவென்று. ஒருவேளை இந்த யுத்தத்தில் தன் உயிர் போனாலும் போகும், தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் இந்த யுத்தத்தில் நின்று என் தேசத்துக்காய் என் உயிரை கொடுத்தாவது என் தேசத்தை காப்பேன் என்று ஒவ்வொரு போர் வீரனும் என்ன பண்ணுவான்? துணிச்சல் உள்ளவனாய் தன் உயிரை கொடுக்கவும் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு பொழுதும் தயங்க மாட்டான். எதற்கு? தன் தேசத்தை காப்பதற்காக. தனக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த பணியில் உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் நிரூபிப்பதற்காக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியம் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு ஊழியத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறதான அநேக ஊழியர்கள் இன்றைக்கு நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பார்க்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான எத்தனை ஊழியர்களாய் துணிவாய் துணிச்சலாய் சொல்ல முடியும், நான் என் தேவனுக்கென்று என் ஜீவனையும் கொடுக்க ஒரு பொழுதும் தயங்க மாட்டேன் என்று? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத பொழுது சொல்வது எளிதான காரியம். கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இந்த விஷயம் இருக்கிறது. அந்த ஊழியம் செய்ததான மனிதருக்கு அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுதிலே அந்த மனிதன் அதில் நிலை நிற்க முடியாமல் அவர்கள் சொன்னதான கட்டளைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? கீழ்ப்படிந்து அந்த வேத புத்தகத்தை தன் காலினாலே மிதித்து போட்டான். அதே சூழ்நிலையில் ஒருவேளை இன்றைக்கு நாம் இருப்போமானால் நம்முடைய நிலை எதுவாக காணப்படும்? நம்மால் ஆணித்தனமாகவும் சொல்ல முடியுமா? இல்லை, இந்த காரியத்தை நான் ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்று ஆணித்தனமாகவும் நிலையாகவும் நம்மால் சொல்ல முடியுமா? நம்மை, நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஊழியம் என்றால் ஏதோ ஒரு பாடலை பாடிவிட்டு ஒரு 4 வார்த்தைகளை பேசிவிட்டு அநேகருக்கு உதவி செய்துவிட்டு கடந்து போவது மாத்திரம் ஊழியம் அல்ல. நாம் ஊழியர்களாய் எதற்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம்? தேசத்தை காப்பதற்காக. எந்த தேசத்தை காப்பதற்காக?
பரம கானானாகிய பரலோகத்தின் தேசத்தை காப்பதற்காக நாம் ஊழியர்களாய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் யாரோடு? எதிரியாக பொல்லாத சேனைகளோடு. வசனம் அதுதான் சொல்லுகிறது. உங்கள் போராட்டம் யாரோடு? பொல்லாத சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் என்று வேத வசனம் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம் யாரோடு இருக்கிறது? அந்தகார லோகாதிபதியோடும் பொல்லாத சேனைகளோடும் நம்முடைய யுத்தம் இருக்கிறது என்று வேத வசனம் இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய போராட்டமும் நம்முடைய யுத்தமும் மனிதர்களோடு அல்ல. நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம் அந்தகார லோகாதிபதிகளோடு, பொல்லாத சேனைகளோடு. அப்படி பொல்லாத சேனைகளோட நம்முடைய யுத்தம் இருக்குமானால் நம்மை எதற்காய் அவர் நியமித்திருக்கிறார்? ஒவ்வொரு ஊழியனையும் எதற்காய் அவர் நியமித்திருக்கிறார்? தன் தேசத்தையும் காக்க வேண்டும், தன் தேசத்தில் உள்ளதான குடிகளையும் காக்க வேண்டும் என்பதான ஒவ்வொரு ஊழியனுக்கும் உள்ளதான பிரதான கடமையாய் அது காணப்படுகிறது. தன் தேசத்தையும் காக்கணும், தன் தேசத்தில் உள்ள குடிகளையும் காப்பாற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். அப்படி செய்கிறவன் தான் ஒரு நம்பிக்கைக்குரியதான யுத்த வீரனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்கிறது? நம் தேசத்தை காக்கும்படியாம் நாம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமுள்ள யுத்த வீரனாய் நம் தேசத்தின் குடிகளாகிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை காக்கும்படியாய் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமுள்ள யுத்த வீரனாய் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம் என்று ஒப்பு கொடுத்து வருகிறோம்? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை மரணத்துக்கு ஏதுவாக அக்னியிலே போட்டு நாங்கள் சுட்டேத்து விடுவோம் என்று ஒரு ராஜா உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுதே ராஜாவுக்கு முன்பதாய் அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை, ராஜாவே, நீர் எங்களை தூக்கி அக்னி ஜுவாலையில் போட்டாலும் சரி, எங்களை தப்புவிக்கதான வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஒரு பொழுதும் நீர் வைத்ததான அந்த பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று கடைசி முடிவு பரியந்தம் அவர்கள் தங்கள் சொன்னதான அந்த வார்த்தையில் ஆணித்தனமாய் நிலை நின்றார்கள். நடைபெற்றதான காரியம் என்னவா இருந்தது? அவர்கள் ஆணித்தனமாய் இருந்ததின் நிமித்தமாய் தேவன் அவர்கள் 3 பேரையும் அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து தப்புவித்தார். அந்த 3 பேரையும் தேவன் தப்புவித்ததின் நிமித்தமாக ராஜா மனமாற்றம் அடைந்தவனாய் காணப்பட்டான். ராஜா மனமாற்றம் அடைந்தவனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியம் செய்ய வருகிறதான ஒவ்வொரு ஊழியனுக்கும் இந்த மன வைராக்கியம் இருக்க வேண்டும். மன வைராக்கியம் ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எஸ்தர் நான்காம் அதிகாரம் 12
எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலாகிலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? மொர்தெகாய் எஸ்தர் ராஜ்யத்தின் இடத்திலே தன் யூத ஜனங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கிறதான ஒரு சட்டத்தை குறித்து எஸ்தரிடத்திலே முறையிடுகிறான். எதற்கு? ராஜாவினிடத்திலே பேசி இந்த யூதர்களுக்கு நீ என்ன பண்ணோம் இரக்கம் பாராட்டும்படியாய் ராஜாவினிடத்திலே பேச வேண்டும் என்று இந்த மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே என்ன பண்றான்? சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். எஸ்தர் செய்ததான காரியம் என்னவா இருக்கிறது? நீங்கள் 3 நாள் வரைக்கும் யூதர்களை கூடி வர செய்து என்ன பண்ணுமா? அல்லும் பகலும் உபவாசத்தில் இருங்கள். நான் சென்று ராஜாவினிடத்திலே இந்த காரியங்களை குறித்து திட்டவட்டமாய் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கும்படியாய் நான் அவரிடத்திலே
உத்தரவு வாங்குகிறேன் என்று இந்த எஸ்தர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எஸ்தர் குறிப்பாய் ஒரு வார்த்தையை அங்கு சுட்டி காட்டுகிறவளாய் காணப்படுகிறாள். காரணம் என்ன? நான் ராஜாவை இந்த காரியத்துக்காய் பார்க்கும் பொழுது, ஒருவேளை ராஜா நான் அழைக்காத பொழுது நீ எதற்காக என்னை பார்க்கும்படியாய் வந்தாய் என்று அவர் கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு என் ஜீவன் போகிறதான நிலை ஏற்பட்டாலும் சரி, இந்த யூதர்களுக்காய் நான் என் ஜீவனையும் கொடுக்க துணிகிறேன் என்று இந்த எஸ்தர் என்ன பண்றார்? முடிவெடுக்கிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தன் ஜீவன் போனாலும் சரி, தன் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ராஜாவினிடத்தில் போய் பேசுவதற்காய் தேவ சமூகத்திலே முறையிடுகிறவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இந்த எஸ்தர் ராஜாவை பார்த்து இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த சட்டத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்திலே உத்தரவு வாங்குவதற்கு, ராஜாவை பார்ப்பதற்கு முன்பதாக இவள் செய்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? தேவ சமூகத்தில் காத்திருக்கிற எஸ்தராய் காணப்படுகிறாள். நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு தேவ பணியை செய்யும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். நம்மிடத்திலே காத்திருப்பு, தேவ சமூகத்தில் காத்திருப்பு மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் காத்திருக்கிறதான ஒரு நேரம் மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. தேவனிடத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிறதான ஆலோசனையை பெற்றுக்கொள்வது தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அது அழிந்து கொண்டிருக்கிறதான ஜனங்களை காப்பதற்கு ஏதுவான ஆலோசனையாக இருக்கும் என்பதால் இந்த காத்திருப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மில் எத்தனை பேருக்கு, குறிப்பாய் ஊழியர்களிடத்தில் நான் கேட்கிறேன், ஊழியம் செய்கிறதான இன்றைய தலைமுறையின் ஊழியர்களுக்கு எத்தனை பேருக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்திலே ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுகிறதான அனுபவம் இருக்கிறது என்று? இன்றைய ஊழியத்தின் நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஒரு பாட்டு, ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு வியாக்கியானம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு பாட்டு, ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு வியாக்கியானம், அவ்வளவுதான். இன்றைய நாளின் ஊழியம் மிகவும் வருத்தத்துக்குண்டான ஊழியமாய் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தின் ஊழியம் இப்படி இருப்பது நிமித்தமாகத்தான் அந்த ஊழியனிடத்திலே தேவ பலன் இல்லாததின் நிமித்தமாக நிலை நிற்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அதனாலதான் அன்னைக்கு உபத்திரவத்துக்குள் ஆக்கப்பட்டதான அந்த ஊழியக்காரன் கூட அவர்கள் இட்டதான அந்த கட்டளைக்கு அடிபணிந்து ஒரு சந்தர்ப்பத்திலே, ஒரு கட்டத்திலே என்ன பண்றான்? தன் கால்களின் கீழே இந்த வேத புத்தகத்தை போட்டு மிதிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். தேவனை குறித்ததான ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும் நம்மிடத்திலே. இந்த எஸ்தருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் தங்கள் ஜனங்களை குறித்து அவள் இருதயத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தபடியினால்தான் அவள் மொர்தெகாயினிடத்திலே சொல்லுகிறாள், ராஜாவை நான் சந்திக்க போகிறேன். ஒருவேளை என் ஜனங்களுக்காக நான் ராஜாவை சந்திப்பதின் நிமித்தமாய் என் ஜீவன் போகிறதான நிலை ஏற்படுமே, ஆனாலும் கூட என் ஜீவனை கொடுத்தாவது என் ஜனங்களை நான் காப்பேன் என்று திட்டவட்டமாய் ஆணித்தனமாய் இந்த எஸ்தர் குறிப்பிடுகிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவினிடத்திலே காணப்பட்டதான அந்த வைராக்கியம் இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியர்களிடத்திலே காணப்படுகிறதா? இந்த எஸ்தரிடத்திலே காணப்பட்டதான அந்த வைராக்கியம் இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியர்களிடத்திலே காணப்படுகிறதா என்றால் அங்கே கேள்விக்குறிதான் காணப்பட வேண்டும். அங்க ஒரு கேள்விக்குறிதான். காரணம் என்ன? இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு எப்படி மாறி போயிருக்கிறது? ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ், ஒரு வசனம், அந்த வசனத்தை குறித்துதான வியாக்கியானம், அவ்வளவுதான், ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஊழியத்தை குறித்ததான ஒரு பாரம் இல்லை. நாம் தேசத்தை காக்க வேண்டும் என்கிறதான ஒரு பாரம் இல்லை. நம்முடைய போராட்டம் அந்தகார லோகாதிபதியோடு, பொல்லாத சேனைகளோட என்கிறதான நிதானம் நம்மிடத்தில் இல்லாத நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருப்பது நிமித்தமாகத்தான் யார் எந்த கட்டளையை பிறப்பித்தாலும், யார் எந்த உத்தரவை சொன்னாலும் அதற்கு அடிபணிகிறவர்களாய் இன்றைய ஊழியர்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை அநேகர் நீங்கள் குற்றம் பிடிக்கலாம், குறை சொல்லலாம். சற்று நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியருக்கும் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டதான அந்த உபத்திரவம் உங்களுக்கு ஏற்படுமானால் நம்மில் எத்தனை பேர் தேவன் ஒருவரைத்தான் நான் வணங்குவேன், நீங்கள் இடுகிறதான அந்த கட்டளைக்கு நான் ஒரு பொழுதும் அடிபணிய மாட்டேன் என்று திட்டவட்டமாய் ஆணித்தனமாய் சொல்லக்கூடியதான வைராக்கியம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறது என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வைராக்கியம் ஒரு யுத்த வீரனுக்கு தன் தேசத்தை காக்க வேண்டும்படியான வைராக்கியம் எப்படி இருக்கிறதோ அதே போன்றதான வைராக்கியம் நம்மிடத்தில் இன்றைக்கு காணப்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 20, 21 வசனம். அப்போஸ்தலர் 16, 20, 21. அவர்களை அதிகாரியினிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய யுத்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி
ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளையும் போதிக்கிறார்கள் என்றார்கள். போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் தம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணினார்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். யாரை இங்க கொடுக்கிறாங்க? பவுலையும் சீலாவையும். அந்த பவுல் மீதும் சீலா மீதும் என்ன குற்றம் சாட்டப்படுகிறது? இவர்கள் நம்முடைய முறைமைக்கு எதிராக போதனை பண்ணுகிறார்கள். என்ன குற்றம் சாட்டப்படுகிறது? நம்முடைய முறைமைக்கு எதிராக இவர்கள் போதகம் பண்ணுகிறார்கள் என்று பவுல் மீதும் சீலா மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்டதின் நிமித்தமாக இந்த பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்க? சிறையிலே அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பதாய் நடைபெறுகிறதான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஆடைகளை எல்லாவற்றையும் களைந்து, அதாவது கழட்டிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க? அடித்து துன்புறுத்துகிறார்கள். எங்கே? தெருவீதியின் மத்தியிலே, அனைத்து ஜனங்களும் கூடியிருக்கிறதான ஒரு இடத்திலே, தெருவிலே தங்கள் போட்டிருக்கிறதான பவுலும் சீலாவும் போட்டிருக்கிறதான வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் அடித்து துன்புறுத்தினதான அந்த நிலையில் கூட பவுலும் சீலாவும் ஒரு பொழுதும் நம்முடைய தேவனை அவர்கள் என்ன பண்ணல? மறுதலிக்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் பவுலையும் சீலாவையும். சிறைச்சாலையில் அடைத்த பொழுது அந்த சிறைச்சாலையிலே தொழுமரத்தினால் தங்கள் கால்களை என்ன பண்றாங்க? பவுலுடைய காலையும் சீலாவுடைய காலையும் பிணைத்து விடுகிறார்கள், இணைத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டதான நேரத்தில் கூட அவர்கள் செய்ததான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? அவர்கள் தேவனை துதித்து புகழ் பாடினார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் இருக்கிறதான அந்த வைராக்கியம் இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பவுலின் மீது கட்டப்பட்டதான திருச்சபைகள் தான், அப்படிப்பட்டதான ஊழியங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான ஊழியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அஸ்திபாரம் இடப்பட்டதான அந்த ஊழியங்கள் தான் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஊழியங்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஊழியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் நிமித்தமாய் அஸ்திபாரம் இடப்பட்டதான ஊழியங்களாய் இருக்க வேண்டுமானால், இருக்குமேயானால் அந்த ஊழியம் எப்படிப்பட்டதான ஊழியமாய் காணப்படும்? அந்த ஊழியத்தை நடத்துகிறதான, அந்த ஊழியத்தில் வழி நடத்தப்படுகிறதான அந்த ஜனங்களும் அந்த ஊழியக்காரரும் எப்படிப்பட்டவராய் காணப்படுவார்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்ததான அதே தேவனை குறித்ததான வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலேயும் காணப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ரமைஸ், இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ரமைஸ், சமாதானத்தின் உடன்படிக்கை.
எல்லாத்துக்கும் ஒரு லூப், ஒரு தனி ட்ராக். எந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கிரகித்துக் கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும் இருக்க வேண்டியதான முக்கியமான விஷயம், தன் தேசத்துக்காய் தன் உயிரை கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் என்கிறதான மன வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வாங்காத அடிகளா இன்றைக்கு நீங்களும் நானும் வாங்கிவிட போகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொள்ளாத துன்பத்தையா இன்றைக்கு நீங்களும் நானும் வாங்கிவிட போகிறோம். நன்றாய் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாய் சொல்லுகிறார், நான் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்றைக்கு நம்மில் எத்தனை ஊழியர்களுக்கு நம்மால் சொல்ல முடியும், நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, காலம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. காலம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனை குறித்ததான ஒரு வைராக்கியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ரட்சிப்பை குறித்ததான ஒரு வைராக்கியம் நம் இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் அனலாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற காரியமாயிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, என் ஜீவனை கொடுக்க நான் தயார் என்று எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்களோ அதே போல நம்மால் சொல்ல முடியும். எப்படி எஸ்தர் ராஜாத்தி சொன்னாலோ, ராஜாக்கு முன்பதாய் நான் சென்று நிற்கும் பொழுது ஒருவேளை ராஜா என்னை கொன்றாலும் பரவாயில்லை, என் தேசத்தினுடைய ஜனங்களுக்காய் என் ஜீவனை கொடுக்கும் நான் தயார் என்கிறதான மனப்பக்குவம் எப்படி எஸ்தருடைய மனதில் இருந்ததோ அதே மனப்பக்குவம் இன்றைக்கு ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியரிடத்திலும் காணப்பட வேண்டும். என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவுக்காய் நான் ஓடுவேன் என்று எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஓடினார்களோ அதே போன்றதான ஓட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியனிடத்திலும் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இங்கே வசனம் சொல்லப்பட்ட விதமாய் என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், மார்க்கு 3:3 சொல்வது போல, மன்னிக்கணும், மார்க்கு 13:13 சொல்வது போல, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு அவங்க போடுற உத்தரவை நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஏற்றுக்கொண்டு நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு மீண்டுமா என்னுடைய ஊழியத்தை தொடரலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான குறிப்பு, வேதத்தில் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு செய்தி, அறியாமல் செய்ததான பாவத்துக்கு மாத்திரம்தான் மன்னிப்பு உண்டு, அறிந்து செய்கிறதான பாவத்துக்கு ஒருபொழுதும் மன்னிப்பு கிடையாது. தேவன் ஒருவரே தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டு நீ ஏற்றுக்கொண்டு ஊழியனாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது
அவரை மறுதலிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்துவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாய் பிறகாக தேவனுடைய சமூகத்தில் நான் முழங்கால் படியிட்டு செபித்தார், மன்னிப்பு கேட்டா என்னை மன்னித்து விடுவார் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் ஒரு பொழுதும் அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிற விதமாய் முடிவு பரியந்தம், எந்த முடிவு பரியந்தம்? எந்த முடிவு பரியந்தம்? நித்திய ராஜ்யத்தில் சேருவதற்கான முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க கூட பிசாசு வந்து பேசுறான், என்னன்ட்டு, நீ தேவனுக்கு குமாரனே ஆனால் உன்னையும் நீ ரட்சித்துக் கொள், எங்களையும் நீ ரட்சித்துக் கொள் என்று பிசாசு அந்த நேரத்துல வந்து கேட்கிறான். முடிந்த நேரத்துல கூட வாங்கிட்ட வருவான், உன்னை வழி விலக பண்ணும்படியாய். தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய இருக்கிறதான அந்த அந்த ஆலோசனை அனுதினமும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தேவனை குறித்ததான வைராக்கியம் நம் இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? மகிமையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வசனம் சொல்லுகிற விதமாய் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, எங்களுடைய ஓட்டத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்க நிற்கிறவர்கள் செய்வீராக. எப்படிப்பட்டதான போராட்டம் இருந்தாலும், ஊழியத்தின் நிமித்தமாய் எப்படிப்பட்டதான உபத்திரவம் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியாய், நிலை நிற்கும்படியாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக சுவாமி. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அப்பா அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து, அந்த அக்னியிலிருந்து நீர் காத்தீரோ, அதே போல தகப்பனே எங்களை காக்கும்படியாய் நீர் கிருபை அருளச் செய்வீராக. எப்படி எஸ்தரை ராஜாவினிடத்திலே தயவு பிறக்கும்படியாய் காத்தீரோ, அதே போல எங்களை காக்கும்படியாய் நீர் கிருபை அருளச் செய்வீராக. அப்பா, அந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் நீர் விடுதலை பண்ணினீரோ, அதே போல தகப்பனே உலகத்தின் நிமித்தமாய் ஏற்படுகிறதான பொல்லாத சேனைகளிடத்திலிருந்து, அந்தகார லோகத்திலே ஏற்படுகிறதான பொல்லாத சேனைகளிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாய் நீர் எங்களை காத்துக் கொள்வீராக சுவாமி. கரங்களில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.